மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கத்தை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை இந்த பிரச்சார இயக்கத்தில் பல ஆயிரக்கணக்கான குழுக்களும் லட்சக்கணக்கான தோழர்களும் இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் நகர்ப்புறங்களிலும் இந்த பிரச்சார இயக்கம் என்பது நடைபெறும். இந்த பிரச்சார இயக்கத்தில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை, வகுப்புவாத கொள்கை இந்திய நாடு முழுவதும் மக்களை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் இதனுடைய பிரச்சார இயக்கம் என்பது அமையும். குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, மதவெளி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. வெறுப்பு அரசியலை வளர்த்தெடுப்பதற்காக பல்வேறு கலவரங்களையும் மோதல்களையும் அல்லது வழிபாட்டு தலங்களை இடிப்பது, குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது போன்ற நடவடிக்கையில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் மாநில முதலமைச்சர்களே இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல, சத்தீஸ்கர்ல, பல்வேறு மகாராஷ்டிராவில் பல்வேறு மாநிலங்களிலும் இத்தகைய தாக்குதல்கள் கடந்த காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. டெல்லியிலே கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டது தேவாலயத்துக்குள் புகுந்து அவர்கள் பிரார்த்தனையை சீரழித்தது நமக்கு தெரியும். ஆகவே இத்தகைய போக்குகள் என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது, வழிபாட்டு சுதந்திரத்துக்கு விரோதமானது. பிஜேபி RSS இந்த நடவடிக்கைகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு விலைவாசி உயர்வு என்பது நாடு முழுவதும் மக்களை கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு ஏற்பட்ட யுத்தத்தை பயன்படுத்தி இங்கே கச்சா எண்ணெயினுடைய வரத்து என்பது, கப்பல் போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டு அதன் விளைவாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, எரிவாயுடைய விலை உயர்வு, இதன் காரணமாக எல்லா பொருட்களுடைய விலையும் உயர்ந்திருக்கிறது. இப்போது கடந்த 4-5 நாட்களாக சர்க்கரையினுடைய விலை என்பது அபரிமிதமாக உயர்ந்திருக்கிறது. 25 - 30 ரூபாய் ஒரு கிலோவுக்கு உயர்ந்திருக்கிறது. மக்களால் வாங்கி பயன்படுத்தவே முடியாது என்கிற நிலைமை. அதே மாதிரி ஹோட்டல்கள்ல, டீ கடைகள்ல டீ, காஃபியினுடைய விலை என்பது கடுமையாக உயரும். இனிப்பு பண்டங்களுடைய விலை என்பது கடுமையாக உயரும். ஆகவே சர்க்கரை, பருப்பு, எண்ணெய், அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்களை நியாய விலைக் கடைகள் மூலமாக கூடுதலாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். குறிப்பாக சர்க்கரை ஏற்கனவே 1 கிலோ என்பதுதான் வழங்கப்படுகிறது. அதை உயர்த்தி வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வருவதன் மூலமாக இந்த திடீர் சர்க்கரை விலை ஏற்றத்திலிருந்து மக்களுக்கு ஒரு நிவாரணத்தை அளிப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி குடிமனை பட்டா பிரச்சனை என்பது தமிழ்நாடு முழுவதும் முக்கியமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து குடும்பங்களுக்கும் சொந்த குடிமனை என்பதை நோக்கி தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட வேண்டும். குறிப்பாக சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய குடிசைவாழ் மக்களுக்கு அந்த இடத்தை சொந்தமாக்குவது, ஒருவேளை அந்த இடம் நீர் நிற்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது என்றால் புதிதாக ஒரு இடத்திலே அவர்களை குடியமர்த்துவது என்கிற முறையில் அனைத்து குடும்பங்களுக்கும் சொந்த குடிமனை என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் இந்த பிரச்சார இயக்கத்தில் வற்புறுத்த விரும்புகிறோம். ஆனால் இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டிய சட்டமன்றம் லாவணி கச்சேரியை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆளுங்கட்சிக்காரங்களும் அதான் செய்யறாங்க, எதிர்கட்சிக்காரங்களும் அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால் மக்களுடைய பணம் வீணடிக்கப்படுகிறது, சட்டமன்றத்துடைய நேரம் என்பது வீணடிக்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் சட்டமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்படுவதை சபாநாயகர் உறுதிப்படுத்த வேண்டும். சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படுகிற அதே நேரத்தில் அனைத்து கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்பினை விவாதிப்பதற்கு வழங்க வேண்டும். அதற்கு உரிய முறையில் சபாநாயகரும் ஆளுங்கட்சி என்கிற முறையில் முதலமைச்சர் அவர்களும் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற தேவையற்ற பிரச்சனைகளை நீங்க பேசுறதுக்கு நிறைய இடம் இருக்கு. பொதுக்கூட்டத்தை போட்டு 2 பேரும் மாறி மாறி திட்டி இங்க பேசுங்க, யாரு வேணான்றா? நீங்க பொதுக்கூட்டம் பேசுங்க, அவங்க பொதுக்கூட்டம் போட்டு பேசிட்டோம். மாறாக சட்டமன்றத்தில் ஒருவர் சீண்டிக் கொள்வது, அதன் மூலமாக மொத்த சபை நடவடிக்கைகளை திசை திருப்புவது, மானிய கோரிக்கையின் மீது விவாதம் என்பது சில நிமிடங்களும், அவசியமற்ற கருத்துக்கள், அவசியமற்ற வாத பிரதிவாதங்கள் அதிகமான நேரமும் சட்டமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதை தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரலை என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. சட்டமன்ற நடவடிக்கைகள் முழுமையாக நேரடியாக ஒளிபரப்பப்படுவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. இந்த நேரடி ஒளிபரப்பின் மூலமாகத்தான் அந்தந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் அறிந்து கொள்வதற்கும்
ஆக்கப்பூர்வமாக நடந்துகிட்டாங்களா, தேவையில்லாம பேசுறாங்களா என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த நேரடி ஒளிபரப்பு என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த மாதிரி நடக்கிறது என்பதற்காக அதை நிறுத்திவிடக் கூடாது. ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டியது சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் என்கிற அக்கறையுடன் சட்டமன்ற கட்சித் தலைவர்களும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். நிலம் கையகப்படுத்துதல் சட்டம், மறுவாழ்வு மற்றும் மறு குடியேற்றம் 2013ஆம் ஆண்டு சட்டப்படி நிலம் கையகப்படுத்தப்பட்டால் எந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்படுகிறதோ அதற்குத்தான் பயன்படுத்த முடியும். ஒருவேளை இந்த திட்டத்தை ஏதோ ஒரு காரணத்தில் அரசாங்கம் கைவிடுகிறது அல்லது தனியார் முதலாளிகள் கைவிடுகிறார்கள் என்று சொன்னால் மீண்டும் நிலத்தை விவசாயிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். அதே மாதிரி நிலத்தை கையகப்படுத்தி 5 ஆண்டுகளுக்குள் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றாலும் நிலத்தை திரும்ப விவசாயிகிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் 2013ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். இரண்டாவது, அங்கே விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டதற்கு காரணமே நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறது. முப்போகம் விளையக்கூடிய நஞ்சை நிலங்கள் வேறு பணிகளுக்கு மாற்றப்படுவதன் காரணமாகத்தான் அந்த திட்டம் என்பது கைவிடப்படுகிறது. விமான நிலையமே வேண்டாம் என்பதல்ல அரசுடைய நிலை. இரண்டாவது விமான நிலையம் வேண்டாம் என்பதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலை. இரண்டாவது விமான நிலையம் வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஏன்னா அதிகமான மக்கள் விமான போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி நிறைய சரக்கு போக்குவரத்து என்பதும் அதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இரண்டாவது விமான நிலையம் வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அந்த பரந்தூர் என்பது அதற்கு பொருத்தமற்ற இடம். ஆகவேதான் எங்களை போன்றவர்கள் மச்சேந்திரநாதன் IAS அவர்களுடைய தலைமையிலே அரசாங்கத்தால் திமுக ஆட்சியில் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய அறிக்கை என்ன ஆயிடுச்சுன்னு இதுவரைக்கும் தெரியாது. அப்போது முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்களை நான் நேரடியாக சந்தித்து மச்சேந்திரநாதன் குழுவினுடைய அறிக்கையை நீங்கள் வெளியிடுங்கள், அவர் என்ன சொல்லி இருந்தாலும் அதை நீங்க விவசாயிகள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுங்க என்கிற முறையில் நேரடியாக வற்புறுத்தணும். ஆனால் ஆட்சி காலம் முழுவதும் அவர்கள் அந்த அறிக்கையை வெளியிடவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட திட்டம் சம்பந்தமாக அதற்கான சாத்தியக்கூறுகள் சம்பந்தமாக ஆய்வு செய்யப்பட்ட அறிக்கையை வெளியிடாமல் மூடி மறைப்பதனுடைய நோக்கம் என்ன? அறிக்கையை கொடுத்து 2 வருஷம் அதுக்கு பிறகு ஆட்சியில் இருந்தாங்க. ஆனா அவங்க வெளியிடவே இல்லை. இப்போது கூட உண்மையிலேயே அந்த மச்சேந்திரநாதன் குழு என்னதான் சொன்னது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இப்போது இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக ஆட்சி மச்சேந்திரநாதன் குழு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தினார். என்னங்க யாருமே கொடுக்கறது இல்லைன்னு சொல்றேன். எப்பயாவது தான் கொடுக்குறாரு. என்னங்க நீங்க எதிர்கட்சிக்கு 1 மணி நேரம் கொடுங்க, எங்களுக்கு 5 நிமிஷம் கொடுங்க. நீங்க சொல்ற வாதத்துக்கு ஏத்துக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வைத்துத்தான் நேரம் ஒதுக்கப்படும் என்பதில் எந்த மாறுபட்டும் கருத்து கிடையாது. எங்களுக்கு 5 நிமிஷம் கொடுங்க, ஆளுங்கட்சிக்கு 1.5 மணி நேரம் கொடுங்க, எதிர்கட்சிக்கு 1 மணி நேரம் கொடுங்க. நேரமே பல நாட்கள் நேரமே கொடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசுவாங்க. சட்டமன்ற குழு தலைவர்கள் என்கிற முறையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசுறது வேற. நான் சொல்றது மானிய கோரிக்கையின் மீது பேசுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். ஆமா நேரத்தை வேணா நீங்க குறைச்சிங்க. நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு 3 மடங்கு நிவாரண தொகை வழங்கியிருக்காங்க. ஒருவேளை நிலத்தை ஒப்படைச்சா அந்த நிவாரண தொகையை திரும்ப சட்டம் அப்படி சொல்ல. சட்டத்தை அமல்படுத்துகிறது தான் நான் சொல்றேன். 2013ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும். அதுல பணத்தை திருப்பி கொடுக்கலாம் சொல்ல. 2வது 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பணத்தை அப்படியே பேங்க்ல போட்டு வச்சிருப்பாங்களா விவசாயிகள்? விவசாயமும் இல்லாம பணத்தையும் செலவழிக்காம அப்படியே வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் சட்டம் அப்படி ஏற்றப்படுகிறது. அதனால திரும்ப பணத்தை திருப்பி கொடுக்குற பிரச்சனை இல்லை, நிலத்தை திருப்பி கொடுக்கணும். உங்க மாற்று நடவடிக்கையை தொழில்நுட்ப ரீதியாக அங்க ஏதாவது தொழில் பூங்காவோ வேற ஏதாவது திட்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அமைச்சர். இல்ல முப்போகம் விளையக்கூடிய நஞ்சை நிலங்களை வேறு பணிகளுக்கு மாற்றுவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. அது பூங்காவா இருந்தாலும் சரி, வேற எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா உணவு தானிய இப்ப அரிசி இன்னும் கம்ப்யூட்டர் மூலமா உற்பத்தி பண்ற தொழில்நுட்பம் இன்னும் வரல. அரிசி மண்ணில இருந்தா நிலத்துல இருந்தா விளைஞ்சாகணும். அதனால நஞ்சை நிலங்களை வேறு பணிகளுக்கு மாற்றுவதை நாங்கள் எதிர்க்கிறோம். அரிசி நிலங்கள்
புஞ்சை நிலங்கள் இதெல்லாம் இல்ல, வேற வழியே இல்ல, நடுவில் ஒரு 10 ஏக்கர் இருக்குன்னா அது வேற விஷயம். இப்படி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நஞ்சை நிலங்களை வேறு பணிகளுக்கு மாற்றுவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறார்.